நடிகர் கமல்ஹாசன் குறித்து விமர்சித்த நடிகர் புகழ் மற்றும் விஜய் டிவி குரேஷி இருவரும் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். பிக் பாஸ் நிகழ்ச்சியை வைத்து கமல்ஹாசன் மற்றும் மாயாவை விமர்சித்த வீடியோ வைரலான நிலையில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இந்த நிலையில் புகழ் மற்றும் குரேஷி இருவரும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். கமல் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ நானும் என் நண்பரும் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனது புண்படுத்தியிருந்தா நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் பண்ணதும் கிடையாது. அது இப்படி இந்த அளவு உங்களுக்கு வருத்தமாக இருந்ததுன்னா தயவுசெய்து என்ன இது பண்ணுங்க. நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன். நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன். நான் இதுவரையும் பண்ணது கிடையாது. ஓகே, நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வேற என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கமல் சாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போஸ்ட் போட்டிருந்தேன். கமல் சாரை நான் பக்கத்தில் கூட இல்லை, எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு. நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். நான் போட்டிருந்தேன். நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி என்னோட தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவு கமல் சார் பிடிக்கும். நான் இது ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணது தான். அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சினிமால இருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையை வணங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்றது கிடையாது. இது எப்படி ஏன் இதாச்சுன்னு தெரியல. ஸோ கமல் சாரோட ரசிகர் அனைவருக்கும் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. கமல் சார் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். அண்ட் ரீசெண்டா ஒரு வீடியோ நானும் நம்முடைய புகழ் அவர்களும் பண்ணது ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது நான் உண்மையிலேயே நான் அதை பண்ணும்போது எனக்கு இதோட என்ன சொல்றது இம்பாக்டோ இல்ல இது இப்படி இதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அங்க அது 2 மாசம் முன்னாடி பண்ணும்போது அவங்க சும்மா அந்த சீசன் வச்சு ஏதாவது ஒன்று பண்ண சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஓகே, நாங்களும் ஒரு ஃப்ளோல பண்ணிட்டோம். அதுல நிறைய பண்ணோம். ஐ மீன் அவங்க பர்டிகுலரா இந்த விஷயத்த மட்டும் அந்த போட்டோலாம் போட்டு பண்ணிருக்காங்க. பட் நான் ரியலைஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு பெரிய தப்பு தான். ஸோ மேடையில நம்ம பேசும்பொழுது லைக் யாரையும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காமெடி பண்ணும்போது கூட யாரையும் ஹர்ட் பண்ணாம தான் ட்ரை பண்ணுவேன். பட் என்னைய அறியாம இது நடந்துருச்சு. நான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் அனைவருக்கிட்டையுமே. ஏன்னா அவர் எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அவருடைய சாதனைகள்லாம் நம்மளாம் ஒரு ஆளே கிடையாது. பட் அவர் மார்க் பண்ணணும்னு நாங்க அதுதான் சொல்றேன். ஒரு விவரம் தெரியாம நாங்க 2 பேரும் சும்மா ஒரு ஃப்ளோல ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு பண்ணிட்டோம். இப்ப அது ட்ரெண்ட் ஆகுது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்ல கேக்குறாங்க. அதுக்காக நான் சொல்ல, உண்மையாவே என் மனசாரே இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல மன்னிப்பு கேட்கறது கண்டிப்பா அது எல்லாருமே பண்ணணும். ஸோ அதனால கண்டிப்பா நாங்க பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரியான எந்த ஒரு விழாக்கள்லயோ இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே நாங்க கரெக்டா எப்படி ஒரு அந்த வரையறைக்குள்ள நகைச்சுவை இருக்கணுமோ அது பண்ணுவோம். மீண்டும் என்னுடைய மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.